Welcome my dear listeners. Biology chapters discuss பண்ணிட்டு இருக்கோம். In the last few chapters, genetic evolution, classification of living organisms, இந்த நம்ம இப்போ படிக்க போற சாப்டரோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் படிச்சிருப்போம். We are going to discuss about how animals and plants are taking up their food அப்படின்றது, எப்படி நியூட்ரிஷன் அப்படின்ற சத்துக்கள் அவங்களுக்கு எப்படி உடம்புல போய் சேருது, எந்தெந்த வகையிலலாம் எந்தெந்த ஆர்கானிசம்ஸ் ஃபுட்டை எடுத்துக்கிறாங்க அப்படின்ற நியூட்ரிஷன் சாப்டரை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Entirely in the video we are going to discuss about the nutrition that is happening and என்ன kind of mode plants வந்து nutrition எடுத்துக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்ன ஃபுட் என்ன நியூட்ரியன்ட் எடுத்துக்குது, எப்படின்னா எடுத்துக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி we must know what நியூட்ரியன்ட் அப்படின்ற ஊட்டச்சத்துனா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அப்போ நியூட்ரியன்ஸ் அப்படின்றது இப்போ காம்போனன்ட்ஸ் லைக் ஃபுட் லைக் கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இது இன் கேஸ் ஆஃப் அனிமல்ஸ், நம்மள மாதிரி அனிமல்ஸ்க்கு இல்லை. அப்போ நியூட்ரியன்ஸ்க்கும் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வேணும், புரதச்சத்து அதுக்கும் வேணும். இது இல்லாமல் ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட்டை நம்ம அஃப்கோர்ஸ் ஃபர்டிலைசர் சாப்டர்லேயே நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ கால்சியம், பொட்டாசியம், then manganese, nitrogen, phosphorus, potassium, carbon, magnesium, manganese, zinc எல்லாமே பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் தான். ஆனால் இந்த சாப்டர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது பிளான்ட் எப்படி அவங்களோட நியூட்ரியன்ஸை எடுத்துக்கிறாங்கன்றத பத்தி மட்டும். இப்போ நியூட்ரிஷன் அப்படின்றது பிளான்ட்டுக்கோ அனிமல்க்கோ எதுக்கு தேவை? டு பில்ட் தேர் பாடிஸ், அவங்களோட உடலை மேம்படுத்துவதற்கு, கொஞ்சம் கொஞ்சமா வளர, டு க்ரோ, வளர்ச்சிக்கு. இன்கேஸ் அவங்க உடம்புல ஏதாவது டேமேஜ்டு பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணணும், அதை சரி பண்ணணும்னா நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது, பாதிப்படைந்த திசுக்களை சரி செய்வதற்கு. டு ப்ரொவைட் எனர்ஜி டு கேரி அவுட் லைஃப் ப்ராசஸஸ்ன்னு சொல்லக்கூடிய பிளான்ட் எடுத்துக்கிட்டோம்னா ரெஸ்பிரேஷனா இருக்கட்டும், ரெஸ்பிரேஷன் எல்லாமே ஒரு லைஃப் ப்ராசஸ் தான் இல்லையா. சுவாசிக்கிறது ஒரு லைஃப் ப்ராசஸ் தான், வெளியேற்றுறது, அதோட கழிவுகளை வெளியேற்றுறது ஒரு ப்ராசஸ். இதெல்லாம் செய்யணும்னா பிளான்ட்டுக்கு எனர்ஜி வேணும், எனர்ஜி வேணும்னா அது நியூட்ரியன்ட் எடுத்து ஃபுட்டா மாத்திக்கணும். ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னென்ன மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன், என்னென்ன கைண்ட் ஆஃப் நியூட்ரிஷன், எந்தெந்த வகையில பிளான்ட் அப்படின்றது எந்தெந்த பாருங்க பசுந்தாவரங்கள்னு சொல்றாங்களா, பிளான்ட் எந்தெந்த வகையில அதோட நியூட்ரிஷனை சத்தை எடுத்துக்குது அப்படின்றதான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள், இதை நீங்க மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஆட்டோட்ராபிக் நியூட்ரிஷன் சொல்றாங்கல்ல இங்க, இது ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷன். ரெண்டு வெரைட்டி படிச்சிருக்கோம், தற்சார்பு ஊட்டமுறை, பிறசார்பு ஊட்டமுறை. நமக்கு நல்லாவே தெரியும் ஆட்டோட்ராப்ஸ். பிளான்ட்டை ஏன் ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க? ஆட்டோ, செல்ஃப், ஓனா, ஓகே, லிவிங், ஓன் லிவிங். ஏன்னா பிளான்ட் என்ன சொல்வோம் நம்ம, உற்பத்தியாளர்கள், ப்ரொடியூசர்ஸ்னு சொல்லுவோம். ஏன்? தே ஆர் ப்ரொடியூசிங் தேர் ஓன் ஃபுட் பை தி ப்ராசஸ் கால் போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளி சேர்க்கையின் மூலம் தாவரங்கள் உணவை உற்பத்தி செய்யறாங்க இல்லையா. அதன் மூலமா அவங்க எனர்ஜியை எடுத்துக்கிறாங்க. இவங்க தனக்கு வேண்டிய உணவை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது இல்லாம அவங்க உணவை லீவ்ஸ்ல, ஸ்டெம்ல, ரூட்ல ஸ்டோர் பண்றது மூலமா அதை இன்னொரு ஆர்கானிசம் சாப்பிட்டு வாழ்றாங்க. ஸோ ஆட்டோட்ராபிக் நியூட்ரிஷன் அப்படின்னா those organisms which can prepare their own food, அவங்களும் ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. பசுந்தாவரங்கள் மட்டுமே, உயிரினங்களில் பசுந்தாவரங்கள் மட்டுமே அதற்கு தேவையான உணவுப் பொருள்களை தாமே தயாரிக்க முடியும். இத தற்சார்பு ஊட்டமுறை. அப்ப ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷன்னா என்ன? அப்போ ஒரு ஆர்கானிசம் ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கு, இந்த ஃபுட்டை டிபெண்ட் பண்ணி இன்னொரு ஆர்கானிசம் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷன் எடுத்துக்கிற ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றோம். Which organism get their food directly or indirectly from plants. Organisms which get their food directly or indirectly from plants are called heterotrophs.
பச்சையற்ற தாவரம். அப்ப பச்சையற்ற தாவரம் அப்படின்றது குளோரோஃபில் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட், ஒரு கலர் கொடுக்கக்கூடிய பச்சையம் இல்லாத தாவரங்கள் மற்றும் விலங்குகள். அப்ப பச்சையம் இல்லாத தாவரங்கள், ஒரு சில பிளான்ட்ஸ்க்கு குளோரோஃபில் இல்லை, அவங்கெல்லாம் ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷன் மூலியமா அதாவது பிறசார்பு ஊட்டமுறை மூலியமா உணவு எடுத்துக்கிறாங்க. பச்சையம் அற்ற தாவரங்கள், விலங்குகள் பல ஏற்கனவே தாவரங்களால் தயாரிக்கப்பட்ட உணவையும் சில விலங்குகளையும் உணவாக உட்கொள்கின்றன. அப்ப பிறசார்பற்ற ஊட்டமுறை அப்படின்னா ஒரு பிளான்ட், ஒரு செடி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்க ஃபுட்டை இன்னொரு பிளான்ட் சாப்பிடுது. அத பிறசார்பு ஊட்டமுறை அப்படின்னு சொல்றோம். ஒரு சில பிளான்ட்ஸ், அதாவது பச்சம் இல்லாத தாவரங்கள், ஒரு சில பிளான்ட்ஸ்க்கு குளோரோஃபில் இருக்கிறது இல்லை. ஓகே, அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்றாங்க. ஓகே, தென் நான் சொல்லிட்டேன், ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்றது போட்டோசிந்தசிஸ் மூலியமா தான் நமக்கு ஃபுட். பிளான்ட் அப்படின்றது ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ஸ் என்ன பண்றாங்க, போட்டோசிந்தசிஸ் மூலியமா ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்ப போட்டோசிந்தசிஸ் லிட்டரலி என்ன அப்படின்னா, photosynthesis is the process by which plant prepare their food by using, note it down, sunlight, water, carbon dioxide and chlorophyll. இதோட ஹெல்ப்னால பிளான்ட் என்ன பண்ணுது, அதோட ஃபுட்டான ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணுது. பச்சையம் அப்படின்றது என்ன, குளோரோஃபில் அப்படின்ற ஒரு ஆர்கன், பிளான்ட் செல்லில் இருக்கக்கூடிய ஆர்கன். இந்த குளோரோஃபில் என்ன பண்ணும், குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கு, குளோரோஃபில் பிக்மெண்ட்ல தான் நம்ம போட்டோசிந்தசிஸ்ன்ற ஒளி சேர்க்கை ப்ராசஸே நடக்குது. ஓகே, இலையில் உள்ள நுண்துளைகள் மூலம் காற்று இலைக்குள் செல்கிறது. என்ன காற்று, கார்பன் டை ஆக்சைடு. இந்த நுண்துளைன்றது என்ன, ஸ்டொமேட்டா. So stomata is where exchange of gases is happening. Exchange of gas is happening. அப்ப எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் அப்படின்றது என்ன, நமக்கு தெரியும், பிளான்ட் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை கொடுக்குது டியூரிங் தி ப்ராசஸ் கால் போட்டோசிந்தசிஸ். அப்படின்னு எப்படி கொடுக்குது, எது மூலியமா கொடுக்குது, ஸ்டொமேட்டா மூலியமா. இந்த ஓப்பனிங் கிட்னி ஷேப்டு செல்ஸ் இருக்காங்களே, இவங்களதான் ஸ்டொமேட்டா சொல்றாங்க. இந்த ஓப்பனிங் மூலியமா தான் என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு உள்ள வருது, ஆக்சிஜன் வெளியே போகுது. ஓகே, பாருங்க, இதுல ஸ்டொமேட்டா ஓப்பனா இருக்கு, இதுல ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆயிருக்கு. இது மைக்ரோஸ்கோபிக்கல் ஸ்ட்ரக்சர், அது ஓப்பனிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. பாருங்க, மைக்ரோஸ்கோபிக்கல் ஸ்ட்ரக்சர் இது. அப்போ போட்டோசிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் தி லீவ்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். பச்சையம்ன்றது எங்க இருக்கு, இலையில தானே இருக்கு. அப்போ குளோரோஃபில் அப்படின்றது லீஃப்ல தானே இருக்கு. அப்ப லீஃப்ல தான் போட்டோசிந்தசிஸ் நடக்குது. நோட் இட் டவுன். சன்லைட் அப்படின்றது சன்ல இருந்து கிடைச்சது. வாட்டர் இஸ் அப்சார்ப்ட் பை த ரூட்ஸ் and transported to the leaves. இந்த பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்பிரேஷனல் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க யோசிக்கலாம், டிரான்ஸ்பிரேஷனல் புல். ஓகே, ரூட்ஸ் தான் இத என்ன பண்றாங்க, ரூட்ஸ் தான் வாட்டர், நம்ம வாட்டரை அப்சர்வ் பண்றாங்க இல்லையா, வேருங்க தான் வாட்டரை அப்சர்வ் பண்ணுது. இது எப்படி மேல டிப் ஆஃப் த லீஃப் வரைக்கும் போகுது அப்படின்றத யோசிச்சிருக்கலாம். இது என்னன்னா, எவ்ரி ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் நடக்கும் போதும் டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது பாத்தீங்களா, அதுல என்ன பண்ணுது, சில வாட்டர் மாலிக்யூல், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் எல்லாம் வெளியே போறாங்க இல்லையா. அப்ப என்ன ஆகுமா, ஒரு சக்ஷன் கிரியேட் ஆகுமா. இப்ப நம்ம ஸ்ட்ரா இருக்கு பாத்தீங்களா, ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சோனா என்ன ஆகுது, வாட்டர் மேல வருது. அதேதான் ஹேப்பனிங். அதுதான் டிரான்ஸ்பிரேஷனல் புல் அப்படின்றாங்க. அதாவது என்ன ஆகும் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரி வாயுக்கெல்லாம் வெளியே போயிட்டு உள்ள வரும்போது இங்க உள்ள இருக்க ரூட் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க வாட்டர் வந்து ஒரு ஸ்ட்ரால நம்ம உறிஞ்சோனா எப்படி மேல வரும், அது மாதிரி ஸ்டெம் வழியா மேல வந்து எல்லா பார்ட்டுக்கும் போகும். இது டிரான்ஸ்பிரேஷனல் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, வேர்களின் மூலம் நீர் உறிஞ்சப்பட்டு இலைகளுக்கு கடத்தப்படுகிறது. இத டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது இந்த ஸ்டொமேட்டா மூலியமா, சுவாசம், அதாவது தாவரத்தோட சுவாசம் அப்படின்றது ஸ்டொமேட்டா மூலியமா எப்படி கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் வந்து வெளியே போகுது இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் டிரான்ஸ்பிரேஷன், சுவாசம் அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஸ்லைட். இந்த ஸ்லைட்ல என்ன படிச்சிருக்கோம், ஸ்டொமேட்டோ படிச்சிருக்கோம், டிரான்ஸ்பிரேஷனல் புல் படிச்சிருக்கோம்,
ஸ்டொமேட்டானா என்ன, நுண்துளைகள் என்ன அப்படின்றது படிச்சிருக்கோம். அது பேர், அந்த நுண்துளை பேர் ஸ்டொமேட்டா. ஓகே, பச்சையம்ன்ற குளோரோஃபில் கண்டென்ட் பற்றி படிச்சிருக்கோம். போட்டோசிந்தசிஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறது போட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ப்ராசஸோட ஈக்குவேஷன் என்னென்ன கிடைக்குது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இப்போ கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேர்ந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட், ஒளி இருக்கிறப்போ, கார்பன் டை ஆக்சைடும் தண்ணியும் சேர்ந்து ஒளி இருக்கிறப்போ, சூரியன் இருக்கிறப்போ, பிளஸ் எங்க நடக்குது இது, குளோரோஃபில் பச்சையத்துல நடக்குது. என்னவா மாறுவாங்க அப்படின்னா 6CO2 H12O6 அப்படின்ற குளுக்கோஸ். இது ஒரு கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ். n நம்பர் ஆஃப் குளுக்கோஸ், நிறைய குளுக்கோஸ் சேர்ந்தது தான் ஸ்டார்ச். ஓகே, நிறைய குளுக்கோஸ் சேர்ந்தது தான் ஸ்டார்ச். பிளஸ் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். இதை தான் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டோ லைட் மூலியமா ஃபுட் ப்ரிப்பேர் ஆகிற ப்ராசஸ். ஒளி சேர்க்கை, ஒளி சேர்றது மூலியமா உணவு தயாரிக்கப்படுது. எதுல, பிளான்ட்ல. ஓகே, chlorophyll uses the energy from the sunlight to prepare. அப்போ பச்சை என்ன பண்ணுது, சன்லைட்ல இருக்க எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் வச்சுட்டு ஃபுட்டை என்ன சொல்றோம், குளுக்கோஸ். என் நம்பர் ஆஃப் நிறைய குளுக்கோஸ் வந்து ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, தென் இப்போ இது மட்டும்தான், இந்த மாதிரி மட்டும்தான் போட்டோசிந்தசிஸ் மூலியமா மட்டும்தான் பிளான்ட்டால ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் போட்டோசிந்தசிஸால மட்டும்தான். அப்போ போட்டோசிந்தசிஸ்க்கு தேவைப்படுற அதோட லைஃப் ப்ராசஸ். ஓகே, இதுக்கு தேவைப்படுற எனர்ஜி அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்கு இல்லையா, அது பிளான்ட்டுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு பிளான்ட்டோட செல்ஸ் டெவலப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நைட்ரஜன் தேவை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். பிளான்ட்ல இருக்க எல்லா செல்லும் நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு நைட்ரஜன் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியும். அட்மாஸ்பியர்ல இருக்க மூலக்கூறு, நைட்ரஜன் மூலக்கூறை பிளான்ட்டால டைரக்டா என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அதனால மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு சில பாக்டீரியா கால்டஸ் ரைசோபியம் என்ன பண்ணும், பிளான்ட்டோட ரூட்ல ரூட் நாடியூல் அப்படின்ற ரூட் வேர் முடிச்சுக்களை ஃபார்ம் பண்ணி இந்த பாக்டீரியா வேர் முடிச்ச ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷனை நடத்தும். நைட்ரஜன் அமோனியம் அயானா கன்வெர்ட் ஆகும். இதை நைட்ரஜன் ஏற்றம் அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷனை பண்ணக்கூடிய இந்த பாக்டீரியா பேரு நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா. நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ற, நிலைப்படுத்துற பாக்டீரியா. ஓகே, இத டைரக்டா நம்ம ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்க, ஃபெர்டிலைசர் மூலமாவும் நைட்ரஜனை ஆட் பண்ணிடுறாங்க பிளான்ட்டுக்கு. பிளான்ட் அப்சார்ப் திஸ் நைட்ரஜன் ஃபார்ம் from the soil along with water and other constituents to prepare proteins and fats that helps the plant to grow. வளர்ச்சி அடையறதுக்காக, ஒரு பிளான்ட் வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு கண்டிப்பா நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் தேவை. ஓகே, இப்போ பாரசைட்டிக் பிளான்ட்ஸ்னு ஒரு சில பிளான்ட்ஸ் இருக்காங்க. இந்த பிளான்ட்ஸ்னால அவங்களோட ஃபுட்டை அவங்களால ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. ஓகே, ஏன்னா தே டு நாட் ஹாவ் குளோரோஃபில் கண்டென்ட். அப்போ இன்னொரு பிளான்ட் மேலே ஒட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த பிளான்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க ஃபுட்டை எடுத்துட்டு இவங்க அந்த பிளான்ட் மேலேயே வளர ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபார் ஃபுட் அண்ட் ஷெல்டர் கூட அந்த பிளான்ட் மேலேயே வளர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களதான் ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்றோம். அப்போ பெரிய மரத்து மேல எப்படி ஒட்டிட்டு இருக்காங்க பாருங்க, ஒட்டி வளர்ந்து அந்த பிளான்ட்டுக்குள்ள இருக்க நியூட்ரியன்ஸை அப்சார்ப் பண்ணிக்கிறாங்க. இதனால என்ன ஆகும்னா, இந்த ஒரிஜினலா அந்த ஹோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஹோஸ்ட் பிளான்ட்னால என்ன பண்ணும்னா சரியா வளர முடியாது இந்த பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தா. அப்போ பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தா அந்த பிளான்ட்டை நம்ம அத புதுசா வளருது இல்லையா, அந்த பிளான்ட்டை நம்ம கிளியர் பண்ணிடணும். இந்த எல்லோ கலர்ல ஒரு மதர் பிளான்ட் மேல, அதான் ஹோஸ்ட்ன்னு சொல்றோம்ல,
அது மேலே எப்படி ஒட்டி இருக்குன்னு பாருங்கள் இந்த எல்லோ கலர் பிளான்ட்டை. இந்த எல்லோ கலர் பிளான்ட்டை தான் கஸ்கெட்டா ஆர் கஸ்கியூட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு ஒட்டுண்ணி தாவரத்துக்கு மேலே வாழ்கிற ஒட்டுண்ணிகளை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட், கஸ்கியூட்டா. ஓகே, இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ்னு சொல்லி ஒரு சில பிளான்ட்ஸ் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு சில நியூட்ரியன்ஸ் பத்தலை, மண்ணில் இருந்து அப்சார்ப் பண்ணுற நியூட்ரியன்ஸ் இவங்களுக்கு பத்தலை. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பிக்சர் பிளான்ட்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பிக்சர் பிளான்ட். இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, இவங்களுக்கு நைட்ரஜன் போன்ற ஊட்டச்சத்து மண்ணில் கிடைப்பதில்லை. அதனால இந்த பிக்சர் பிளான்ட்ல வந்து உட்கார்ற பூச்சிகளை என்ன பண்றாங்க, இதோட மூடி இருக்கு பாத்தீங்களா, இதை லிட்டுன்னு சொல்றாங்க. இங்க வந்து பூச்சி உட்காந்துச்சுன்னா இதை லிட்டை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. உள்ளுக்குள்ள நொதிகள் சுரக்குது, அந்த பிளான்ட்டுக்குள்ள ஜாடி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜாடியில நொதிகள் என்சைம்ஸ் சுரக்குது. அந்த என்சைம்ஸ் என்ன பண்ணுது, இந்த பிளான்ட்டை செரிக்குது, அந்த பூச்சியை டைஜஸ்ட் பண்ணுது, செரிச்சு அதை துண்டு துண்டா ஆக்கி அதுக்குள்ள இருக்கிற நைட்ரஜனை அப்சார்ப், கண்டிப்பா டிஎன்ஏ இருக்கும், டிஎன்ஏல கண்டிப்பா நைட்ரஜன் இருக்கும், அதை அப்சார்ப் பண்ணி பிளான்ட் நல்லா வளருது. இவங்கள இன்செக்டிவோரஸ் அப்படின்னு சொல்றாங்க. பூச்சிகளை சிதைத்து நைட்ரஜனை பெறுது. இவங்களை என்ன சொல்றாங்க, பூச்சிகளை உட்கொள்ளும் தாவரங்கள், பூச்சிகளை உட்கொள்ளும் தாவரங்கள்னு சொல்லி இவங்களை சொல்றாங்க, இன்செக்டிவோரஸ். ஓகே, தென் சாப்ரோட்ரோப்ஸ் இல்ல சாப்ரோஃபைட்ஸ். ஓகே, சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். மட்குயிரி. இவங்க யாரு? மட்குயிரி. இவங்க என்ன பண்ணுவாங்க, மட்குயிரி சிதைப்பாங்க, சிதைத்தல், மக்க வைப்பாங்க, டீகம்போசஸ் இவங்க. அப்ப இவங்களை எதுக்கு பிளான்ட் கூட நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம்னா, ஒரு சில பிளான்ட் சாப்ரோஃபைட்ஸாவும் ஆக்ட் ஆகுது. சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்றது என்ன, மட்குயிரினா என்ன, கெட்டு போன இறந்து போன பொருட்கள் மேல வளர்ற உயிர்ங்க எல்லாம் சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப பிளான்ட்டுக்கும் சாப்ரோஃபைட்டும், அப்ப பிளான்ட் எப்படி ஒரு இறந்து போன தாவரத்துக்கு மேல ஏதாவது பிளான்ட் வளருமா அப்படின்னு யோசிச்சா, ஆமா, சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன் எடுக்கிற பிளான்ட்ஸும் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் இவங்கெல்லாம் இங்க எக்ஸாம்பிளா மென்ஷன் பண்ணிருக்கவங்க எல்லாம் ஃபங்கை ஆர் நாட், ஃபங்கை குரூப் இஸ் நாட் அ பிளான்ட் வெரைட்டி இல்லையா? அப்ப பிளான்ட்ல ஏதாவது சாப்ரோஃபைட் இருக்காங்களா, பிளான்ட்ல ஏதாவது மட்குயிரி இருக்காங்களா? இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் அவங்கள கோஸ்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க, கோஸ்ட் பிளான்ட்ஸ். இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியன் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில தான் இது இருக்கு, இந்தியன் பைப். இவங்க என்ன பண்றாங்க, டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர், அழுகி போயிட்டு இருக்க இல்ல இறந்து போன ஒரு உயிருக்கு மேல, அதாவது இறந்து போன சில உடலுக்கு மேல இது வளர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேர் கோஸ்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்து போன உயிர்ல, அதாவது ஒரு உடல்ல டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர்ல என்ன பண்ணுவாங்க, அதுலயும் நியூட்ரியன்ஸ் இருக்கு. இந்த நியூட்ரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸா இருக்கும். அப்போ இவங்க இந்த மாதிரி சாப்ரோஃபைட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நியூட்ரியன்ஸை சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, இதை ஈஸியாக்கி கொடுத்துருவாங்க ஃபார் டீகம்போசிஷன். ஈஸியாகி இது டீகம்போஸ் ஆயிடும். பெரிய உணவு பொருளா இருக்கிறத இவங்க சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு கொடுத்துருவாங்க மண்ணுக்கு. அதனால மண்ணுக்கு இதை வளம் சேர்க்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம் இல்லையா, எங்க நைட்ரஜன் சைக்கிள் அதுல எல்லாம் படிக்கும் போது இதை டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருந்தோம். சாப்ரோஃபைட்ஸ் ஆர் நாட் பிளான்ட் லிட்டரலி. சாப்ரோஃபைட்ஸ் குரூப்ல ஒரு சில பிளான்ட் இருக்காங்க which do not have chlorophyll and cannot prepare their own food. ஆமா, they get their food from dead and decaying organic matter. Like for example சொல்லணும்னா, நம்ம ஹியூமன் அண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க உடல் அழுகி போகதான் செய்யுது. அதுல ஒரு சில ஆர்கானிசம் த்ரைவ் ஆகுறாங்க, வளர்றாங்க, உயிர் வாழ்றாங்க. ஓகே, அவற்றை கரையக்கூடிய எளிய சத்துள்ள பொருட்களாக மாற்றி உறிஞ்சிக் கொள்கின்றனர். இந்த வகையான உணவு மூட்ட முறையை
சாற்றுண்ணி உணவு மூட்ட முறை என்று கூறுகிறாங்க. என்ன சொல்றாங்க? சார்பு உண்ணிகள் அப்படின்னு சொல்றாங்க. சார்புண்ணிகள், சாற்றுண்ணிகள், சாறு உண்ணிகள் அப்படின்னு சொல்றாங்க. சார்புண்ணி. ஓகே. தென் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை, இத மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் which means இல்ல சிம்பயோசிசம், சிம்பயோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. which means ரெண்டு ஆர்கானிசம் இருக்காங்க, ரெண்டுமே ஈக்குவலி ஷேர் பண்ணி வளர்றாங்க. ஓகே, இவங்க ஒருத்தவங்களால இன்னொருத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அப்படிதான் ஆல்கல் growth on tree, அதாவது ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடிய பாசி, ஆல்கா சொல்றோம்ல, பாசி மரத்து மேல படிஞ்சிருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். இதனால மரத்துக்கு எதுவும் கேடு இருக்கா அப்படின்னா இல்ல. ஏன்னா ஆல்கே ஆர் ரிச் இன் பிளான்ட் ஹார்மோன்ஸ்னு சொல்லக்கூடிய ஆக்சின், ஜிப்ரலின் அண்ட் சைட்டோகைனின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் ஹார்மோனால ரிச்சா. ஏன்னா ஆல்கே கிட்ட குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கு, தே கேன் ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட். இல்ல பச்சையம் இருக்கு, அவங்களோட உணவை அவங்களாலே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். இவங்க என்ன பண்றாங்க, ஒரு சில பிளான்ட் மேல வளர்றாங்க, சப்போர்ட் ஷெல்டருக்காக வளர்றாங்க. இவங்க ரிச் இன் ஆல்கே என்ன பண்றாங்க, பிளான்ட் ஹார்மோன் இருக்கு இல்லைங்களா, அது அதிகமா எங்க இருக்கு, ஆல்கே கிட்ட இருக்கு. அதனால அந்த மரம் என்ன பண்ணுது, இந்த ஹார்மோன் எடுத்துட்டு நல்லா வளருது. மரம் ஷெல்டருக்காக என் மேல நீ வளர்ந்துக்கோ, உன்னோட ஹார்மோன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மரம் சொல்லுது. ஆல்கே என்ன சொல்லுது, உன் மேல நான் வளர்ந்துக்கிறேன், என்னோட ஹார்மோன் நீ எடுத்துக்கோன்னு சொல்றனால இத மியூச்சுவலிசம், கூட்டுயிர் வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்றாங்க. தென் இன்னொரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் நமக்கு நல்லா தெரிஞ்சது லைக்கென்ஸ்னு சொல்லக்கூடிய பாறைகள்ல வளர்ற ஒரு டைப் ஆஃப் ஆர்கானிசம். இவங்களை பத்தி நான் நல்லாவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. லிட்மஸ் அப்படின்ற pH ஃபைன் பண்ற லிட்மஸ் பேப்பர் லைக்கன்ல இருந்து தான் வந்தது அப்படின்றத படிச்சோம் இல்லையா. அப்ப லைக்கென்ஸ் இஸ் அ ஃபங்கல் அண்ட் ஆல்கல் அசோசியேஷன் அப்படின்னு சொன்னேன். அதாவது இது லைக்கென்ஸ் ஆர்கானிசம்னா நம்ம ஃபங்கைன்னு சொல்ல முடியாது, ஆல்கேன்னு சொல்ல முடியாது, ரெண்டும் கலந்த மாதிரி இவங்க இருப்பாங்க. இதுல ஃபங்கல் எலிமெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஷெல்டர், வாட்டர், மினரல்ஸ் டு தி ஆல்கா. ஆல்கேக்கு என்ன பண்ணுது, ஃபங்கல் என் மேல நீ வளர்ந்துக்கோன்னு சொல்லி கொடுக்குது. ஆல்கே என்ன பண்ணுது, ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்க கிட்ட ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் இருக்கும் லைக்கன்ஸ் கிட்ட. சிம்பிள். இத கூட்டுயிர் வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்றோம். சிம்பிளி அப்சர்வ் இட் வெல். நியூட்ரிஷன் இன் பிளான்ட், அதாவது ஊட்டச்சத்துன்னு சொல்லக்கூடியது ஊட்டச்சத்து அப்படின்ற நியூட்ரிஷன் பிளான்ட்ல எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஆட்டோட்ராபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோட்ராப்ஸ் இருக்கிறாங்க. ஆட்டோட்ராப்ஸ்னா யாரு, உற்பத்தியாளர்கள், அதாவது உற்பத்தியாளர்கள்னு சொல்லக்கூடிய அவங்களோட ஊட்டமுறை, அதாவது அவங்களோட ஃபுட் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. தென் ஹெட்டிரோட்ராப்ஸ், வேற ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. பாரசைட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒட்டுண்ணி. தென் சாப்ரோஃபைட்னு சொல்லக்கூடிய சார்புண்ணி, சார்பு உண்ணிகள். தென் லாஸ்ட் டைப் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ், கூட்டு உறவு வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடிய தாவரங்கள். கூட்டுறவு தாவரங்கள். இப்போ ஹெட்டிரோட்ராப்ஸ் அப்படின்றதோட தமிழ் மீனிங் பார்த்துக்கோங்க. ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்றது எல்லாம் மோஸ்ட்லி குளோரோஃபில் பிக்மெண்ட் வச்சிருக்கும், பச்சையம் இருக்கக்கூடிய தாவரங்கள். இவங்க மற்றவங்க யாருக்கிட்டையும் பச்சையம் இருக்காது ஆல்கேவை தவிர. சாப்ரோஃபைட்ல நம்ம கோஸ்ட் பிளான்ட் பார்த்தோம். அண்ட் இப்போ நான் எழுதுறது நல்ல இம்பார்ட்டன்ட், கஸ்கியூட்டா, ஒட்டுண்ணிக்கு எக்ஸாம்பிள் கஸ்கியூட்டா. தட்ஸ் இட். நியூட்ரிஷன் பிளான்ஸை ஈஸியாக படிச்சுட்டோம்.
Thank you so much for watching. I will meet you with a new chapter called Nutrition in Animals in the next video. Thank you.